வரட்டா நெல்ல குத்த வரட்டா உலக்க எடுத்து நெல்ல நானு குத்த வரட்டா அடியே குத்த வரட்டா நெல்ல குத்த வரட்டா உலக்க எடுத்து நெல்ல நானு குத்த வரட்டா குத்த வர வேணா நீ குத்த வர வேணா நான் உரல கழுவி கவுத்து போட்டேன் குத்த வர வேணா குத்த வர வேணா நீ குத்த வரட்டா நெல்ல குத்த வரட்டா உலக்க எடுத்து நெல்ல நானு குத்த வரட்டா அடியே குத்த வரட்டா நெல்ல குத்த வரட்டா உலக்க எடுத்து நெல்ல நானு குத்த வரட்டா குத்த வர வேணா நீ குத்த வர வேணா நான் உரல கழுவி கவுத்து போட்டேன் குத்த வர வேணா குத்த வர வேணா நீ குத்த வர வேணா நான் உரல கழுவி கவுத்து போட்டேன் குத்த வர வேணா குத்தாம போட்டு வச்சா உரல் என்ன ஆகும் அந்த கவலை உனக்கு எதுக்கு வாய கொஞ்சம் மூடு குத்தாம போட்டு வச்சா உரல் என்ன ஆகும் அந்த கவலை உனக்கு எதுக்கு வாய கொஞ்சம் மூடு குத்த வரட்டா நானு குத்த வரட்டா நல்லா வேலை செய்யும் வேலைக்காரன் குத்த வரட்டா வணக்கம் மேடம். ஃபேஸ்புக்ல பார்த்தாங்க மேடம் வேலைக்கு ஆட்கள் தேவை போட்டு. ஆமா இப்போ 2 நாள் ஆகுதுப்பா. ஆமா சரி என்ன வேலை பார்ப்பீங்க நீங்க? நான் எல்லா வேலையும் நல்லா பார்ப்பேன் மேடம். உன்னை பார்த்தா நல்லா சாப்பிட்டு தூங்குற மாதிரி இல்ல தெரியுது. இல்ல மேடம் எல்லா வேலையும் சூப்பரா பண்ணுவோம். அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டா பண்ணுவோம் மேடம். ஏதோ அப்படி தெரியலையே எனக்கு. ஒரு நாள் எனக்கு வேலை கொடுத்து பாருங்க, நான் எப்படி செய்யணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூயா எனக்கு வேலை கொடுங்க மேடம். சரி ஓகே சரி வாங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. சம்பளம் எவ்வளவு சொல்லவே இல்லை மேடம். அதாவது சம்பளம் அப்படின்னலாம் கிடையாது, வேலையும் நீங்க தான் செய்யணும், சம்பளமும் நீங்க தான் கொடுக்கணும். சம்பளம் நான் தரணுமா? வேலையை நான் தான் செய்யணும், சம்பளம் நான் தான் தரணுமா? அப்படி என்ன வேலை மேடம்? அதை நான் சொல்லி தரவா? முன்னாடி குளிக்கிற நொண்டி கரும்பு பார்த்துட்டோம். வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. என்ன வந்த வீடியோ வந்துட்டு இருக்கு? என்னங்க என்னடி என்னைக்கு நான் ரொம்ப நீங்க வைக்கப்படுறேன், உங்களுக்கு செட் ஆகாது. இது நான் கன்சீவா இருக்கேன். எது கன்சீவா இருக்கியா? இது இந்த விஷயத்தை யாருக்கா சொல்லி ஆகணுமே. இது எங்க அம்மா கால் பண்ணி சொல்றேன். நீ கால் பண்ணி உங்க அப்பா கால் பண்ணி சொல்லி. ஐயோ நான்லாம் சொல்ல மாட்டேன், வீட்டுல உள்ள விஷயம் தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இது என்னடி இது பிரச்சனை ஆகிறதுக்கு? நல்ல விஷயம் தாண்டி. இதே மாதிரிதான் காலேஜ்ல ஒரு மாட்டி நடந்துட்டு பிரெக்னென்ட் ஆயிட்டேன். அதனால வீட்டுல தெரிஞ்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? செம்ம அடி அடிச்சாங்க. காலேஜ் படிக்கும் போதேவா? அப்ப நமக்கு முன்னாடியே ஒருத்தர் கிணந்த தூரம் இருக்காங்க.